கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டிராமா ரொம்ப காமெடியா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பர்சனலா எனக்கு இந்த டிராமா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டிராமா பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாம பார்க்குறீங்க. எனக்காக ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் போட்டு வாங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். சரி வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோ இருப்பா. நம்ம ஹீரோயின் அரசனுக்கு பொண்டாட்டியா இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா கல்லு தூக்கிட்டு ஒரு பயங்கரமான ஹார்டான எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட வேலைக்கார பொண்ணு மேடம் இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்க. எக்ஸர்சைஸ் பண்ணது போதும். சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடுங்கன்னு சொல்ல, பார்த்தா இவ சாப்பாட வெளுத்து கட்டிட்டு இருக்கா. இவளோட பேரு ஜில் ஜில். இப்ப ஜில்ல பாத்தீங்கன்னா சாப்பாடை இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. என்னடான்னு பார்த்தா அரசனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருப்பா. அவளோட பேரு வாசமல்லி. அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின் தனியா இருக்கும்போது, அரசருக்கு துரோகம் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னோட ரூம்ல பசங்க போட்டுக்கிற பேண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ அரசனுக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின கூண்டுக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள இறக்கி சாகடிக்க சொல்லியிருப்பா. அப்படி சாக போன ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாகாம உயிரோட வந்திருப்பா. ஆனா அவ உயிரோட வரும்போது அந்த காலத்துல உள்ள ஹீரோயினா வராம இந்த காலத்துல உள்ள மாடர்ன் பொண்ணா தான் இருப்பா. அவ என்னதான் அந்த காலத்துல உள்ள மாதிரி Dress போட்டிருந்தாலும் அவளோட மனசு திங்கிங் தாட் எல்லாமே இந்த காலத்துல உள்ளவங்கள மாதிரியே இருக்கும். என்னடான்னு பார்த்தா இந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணோட உயிர் தான் ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்திருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த வாசமல்லி இருக்காளே, அவளுக்கு வாசமல்லின்னு பேரை வச்சதுக்கு பதிலா வாடமல்லின்னு வச்சிருக்கலாம். அவ மனுஷியே கிடையாது. அவள ஒரு வழி ஆக்காம நான் விடமாட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுப்பேன். என்னையா சாகடிக்க பாக்குறான்னு இவ முழிச்சிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வாசமல்லி வந்துருது. இப்ப அவ "நீ இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் இன்னும் சாகல. பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேல்ன்னு" அவள புடிச்சு தள்ளிவிட, "ஏய் இளவரசிய புடிச்சு தள்ளுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்ன்னு" அவளோட வேலைக்கார பொண்ணுங்க ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க. எல்லாரையும் ஒரு கையில புடிச்சு தள்ளி விட்டுறா. "வாங்கடி நீங்களா நானான்னு பாத்துரலாம். பாக்குறதுக்கு தான் நான் புசு புசுன்னு இருப்பேன். அடிச்சேன்னா அடி ஒண்ணு இடி மாரி இருக்கும்ன்னு" அவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு வாசமல்லி கிட்ட போக, "அடியே கிட்ட வராத, கிட்ட வந்தனா பிச்சு போட்டுருவேன்னு" இவ கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அரசன் வரான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவங்க 2 பேரோட புருஷன். அந்த காலத்து அரசன்னாலே 2, 3 பொண்டாட்டி வச்சுக்கிறது சகஜமான விஷயம் தானே. இப்ப அரசன் வந்த உடனே அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாத்தீங்களா இவன் என்ன புல்லி பண்ணி என்ன கீழ தள்ளிவிட பாக்குறா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்பதான் அரசர முதல் முறையா பாக்குறா. ஏன்னா அவளோட உயிர் தான் இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கு இல்லையா? இப்ப அவ அரசர பாத்துட்டு, "ஆஹா! இந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு" வாய பொளந்துட்டு இருக்க. என்ன பார்த்தா என்ன உனக்கு சிரிப்பு வருதா? எதுக்காக அவள காயப்படுத்துனேன்னு சொல்ல, "இல்ல அரசே, நான் அவள எதுவும் பண்ணல. அவ தான் என்ன தண்ணிக்குள்ள தள்ளி கொலை பண்ண பார்த்தான்னு" இவ பேசிட்டு இருக்கும்போது, கால் ஸ்லிப் ஆகி கீழ விழறா. அப்படி விழும்போது இவ ஹீரோவோட துணிய புடிச்சு இழுக்க, பார்த்தா அவனோட பேண்ட் கீழ விழுந்துருது. இவன் ட்ரவுசரோட நின்னுட்டு இருக்கத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. "அடியே என் மானத்த வாங்கிட்டல, உன்ன டைவர்ஸ் பண்ணாம விட மாட்டேன். உனக்கு உடனே டைவர்ஸ் லெட்டர் தரேன்னு" சொல்ல, ஹீரோயினோட அழகான முகமே வாடி போயிருது. இப்ப அவ இப்படி சோகமா இருந்துட்டு இருக்க. இந்த பக்கம் வாசமல்லிக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோ இப்படி சொன்னத நினைச்சு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் வேணும்னு உங்களோட டவுசர் எல்லாருக்கும் தெரியற மாரி பண்ணல. நான் தெரியாம தானே அவுத்து விட்டேன். அதுக்காக போய் இப்படி ஒரு தண்டனை குடுப்பீங்களா அரசேன்னு" சொல்ல, "போதும் வாய மூடு, எதுவும் பேசாத. நான் உடனே உன்ன டைவர்ஸ் பண்ணி ஆகணும். நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு" அவள கன்னா பின்னான்னு திட்டிட்டு, "உன்ன டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு" சொல்லிட்டு போக, இப்ப இந்த வாசமல்லி பாத்தீங்கன்னா, அரசர் சொன்னத மனசுல வச்சுக்க, "உனக்கும் அரசருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. போடி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப ஹீரோ எப்படி நடந்து போயிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா பின்னாடியே ஓடி போயிட்டு, "அரசே நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன். நல்லா சமைச்சு குடுப்பேன். ப்ளீஸ் என்ன டைவர்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு" சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ கீழ விழற மாரி போறா. இத பார்த்த உடனே, "அரசே என்ன காப்பாத்துங்க. நீங்க தான் எனக்கு கண் கண்ட தெய்வம்ன்னு" இவ தண்ணிக்குள்ள விழற மாரி போறத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு காப்பாத்திர்றான். ஆனா அவளோட வெயிட் தாங்க முடியாம 2 பேரும் தண்ணிக்குள்ள விழ, அட கொய்யால இன்னைக்கு அரசர் செத்தாருன்னு அங்க உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே இவள நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் அவளோட பணிப்பெண்ணோட காதுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ரூம்ல குளிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவ எட்டி பார்த்துட்டு இருக்கா.
ஆஹா! இந்த அரசர் பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரே! இவன ஃபோட்டோ எடுத்து வெளிய வித்தேன்னா நெறைய காசு வரும்னு, இவ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தான் இந்த காலத்து ஆளா இருந்திருப்பா இல்லையா? சோ அவகிட்ட கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும். அந்த திங்ஸ்லாம் எடுத்து இவ ஹீரோவ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. இந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு ஹீரோ டக்குன்னு அவனோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் வந்து என் அரசர யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ அவங்க ஆளுக்கு சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. அவனுங்களும் ஹீரோவ கொல்ற மாரி வர, இவ அவங்க கூட சண்டை போட்டுட்டு ஹீரோவ காப்பாத்துறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ தூக்கி வச்சுட்டு, "அரசே நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. இவனுங்கள நான் ஒரு வழியாக்குறேன்னு" அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. "அடியே இறக்கி விட்றி. என்ன நீ தூக்கக்கூடாது இறக்கி விட்றின்னு" சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்க. இவளும் இறக்கி விட்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உங்க உயிரையே நான் காப்பாத்திருக்கேன். அதுக்காகவாவது நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணாம இருக்கலாம்ல. இந்தாங்க இந்த டைவர்ஸ் லெட்டர திரும்ப வாங்கிக்கங்கன்னு" சொல்லி குடுக்க. என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாரி தெரியுதா? நீ அனுப்புனது எல்லாம் உன்னோட ஆளுங்க தானே! நீயா ஆளுங்கள அனுப்பிச்சுட்டு என்ன காப்பாத்துன மாரி நடிச்சிட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவ என்ன யோசிக்கிறான்னா, நான் மட்டும் அரசர் கூட ஒண்ணா இருந்தேன்னா, கண்டிப்பா எங்க 2 பேருக்கு டைவர்ஸ் நடக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அடியே எந்திர்ரி! என்னால மூச்சே விட முடியலன்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. நானும் எந்திரிக்கன்னு தான் ட்ரை பண்றேன். ஆனா என்னால முடியலையேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தூக்கி விடுறேன்ற பேர்ல அவளோட ட்ரெஸ்ஸ புடிச்சு விலக்கிட்டு இருக்க. அரசே! இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரூமுக்குள்ளே தான் இருக்கணும்னு வெட்கப்பட்டுட்டு சொல்ல, அடச்சீ எந்திரின்னு இவன் புடிச்சு இழுக்கும்போது, அவ உள்ள போட்டிருந்ததெல்லாம் வெளிய வந்துருது. அத பார்த்த உடனே இவ வெட்கப்பட்டுட்டு, என் கணவர் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருப்பார்ன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே! என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளு வந்துடுறான். அரசே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அட தள்ளி போடா விளங்காதவனேன்னு இவ கையில வச்சிருந்த இன்னர் வேற அவன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்க. இத ஏன் என்கிட்ட தூக்கி போட்டார்ன்னு அவன் பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எந்திரிக்கிறேன்ற பேர்ல அதே இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழ விழ, அத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவ பிடிக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "டேய் என்னோட காலு உடைஞ்சு போச்சுன்னு நெனைக்கிறேன். என்னால நடக்க முடியல" அப்படின்னு. இப்ப அவன் ஹீரோயின கோவத்தோட பாத்துட்டு இருக்க. "அடியே எல்லாம் உன்னால தான்டி. உன்னால தான் என் காலு போச்சுன்னு" சொல்ல, "மன்னிச்சிடுங்க அரசே நான் வேணும்னு பண்ணல" அப்படின்னு சொல்லி, இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோவ தூக்கிட்டு வரா. இத பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு, "ஒழுங்கா இறக்கி விட்றி" அப்படின்னு சொல்ல, "அட சும்மா இருங்க. என்ன தவிர வேற யாரால உங்கள தூக்க முடியும்" அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோவ தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "சீக்கிரம் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி என் வீட்ட விட்டு வெளிய போன்னு" சொல்ல, மறுபடியும் டைவர்ஸ் பேப்பரா? ப்ளீஸ் அத பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல, "போதும் வாய மூடு. எதுவும் பேசாத. அமைதியா இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்லி அவள தொரத்தி விடலான்னு பாக்க, "அரசே ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" சொல்ல, "எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? இன்னும் 1 1/2 மாசத்துல பூக்கள் காம்படிஷன் நடக்க போகுது. அந்த காம்படிஷன்ல நீ ஜெயிச்சுட்டன்னா, நீ தாராளமா என்னோட பொண்டாட்டியா இருக்கலாம். ஒருவேளை தோத்து போயிட்டன்னா இருக்க முடியாதுன்னு" சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏன் சிரிக்கிறீங்க? என்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாதான்னு" கேட்டுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அது அழகுக்கான போட்டி. அழகா இருக்கிற பொண்ணுங்களால மட்டும் தான் அந்த போட்டியில ஜெயிக்க முடியும். ஹீரோ அது தெரிஞ்சு தான் இந்த போட்டியில இவள சேர சொல்லியிருப்பான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ ஜெயிச்சுட்டன்னா என் பொண்டாட்டி, இல்லன்னா உன் வீட்டுக்கு ஓடுறின்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அட கவலைப்படாதீங்க புருஷ். உங்களுக்காக நான் வெயிட்ட குறைச்சா அழகா மாறுறேனா இல்லையான்னு பாருங்கன்னு" இவ அவள பத்தி கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் மேடம் ஒரு வேளை வெயிட்ட குறைக்கிறேன்னு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் அதுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளால அவ வாய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் அமைதியா விட்டுடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா வெயிட்ட குறைக்கிறேன்னு ட்ரெட்மில்ல ஓடுறது, மோசமான சாப்பாட சாப்பிடுறதுன்னு பயங்கரமான டயட்ல இருந்துட்டு இருக்க. "ஐயோ இளவரசி எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்றதுனால உங்க வெயிட் குறையுமான்னு" சொல்ல, "கண்டிப்பா நான் வெயிட்ட குறைச்சு நான் ஒரு அழகான பொண்ணுன்னு எல்லாருக்கும் நிரூபிப்பேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு ஹீரோ நைட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, என்ன ஒரு கேவலமான வாடை வருது. இந்த மாரி வாசனைய நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடான்னு பார்த்தா, ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க சூப்பு தான் அந்த கேவலமான வாடை. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவ பார்த்த உடனே, "அரசே இந்த பவுடர் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுமா. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன்னு" சொல்ல, "அட தள்ளி போடி. இது வாடைய பார்த்தாலே எனக்கு மாசமா இருக்க பொண்ணுங்க மாரி வாந்தி வருதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "நான் வேணா சாப்பிட்டு பார்க்கிறேன்னு" அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஐயோ தலைவரே! உண்மையாவே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. வாசனை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவும் உட்கார்ந்து சாப்பிடுறான். இவன் இப்படி சாப்பிட்ட உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எனக்கு நல்லா தெரியும் இந்த சாப்பாட சாப்பிட வருவீங்கன்னு. நல்ல சாப்பாடுனா யாரு தான் வாய பொளந்துட்டு வரமாட்டாங்கன்னு" சொல்ல, "எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? நீ நல்ல விதமாவே பேச மாட்டியான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அரசே நான் பண்றது எல்லாம் உங்களுக்காக தான். கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு" சொல்ல, "உன்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது. அழகான பொண்ணுங்களாலயும், திறமையான பொண்ணுங்களால மட்டும் தான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியும்னு"
ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வாசமல்லி தான் வருது. இப்ப வாசமல்லி வந்து என்ன சொல்றான்னா, அரசே நான் உங்கள பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போகவான்னு சொல்ல, இல்ல இல்ல அரசருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அரசர் இங்க உட்காருவாருன்னு. இப்ப கிட்ட போயிட்டு, அரசரே உங்களுக்காக தான் இது எல்லாமே. நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றேன்றத பார்த்து காதல்ல விழுந்துறாதீங்க. போட்டியில ஜெயிச்சா மட்டும் விழுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ தள்ளி போ கிட்ட வராதன்னு சொன்னவங்க, இவன் கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துடுறான். அத பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் கால உடைச்சது பார்த்தாதா, மூஞ்சிய உடைக்க பிளான் பண்ணிட்டியா? நான் தூங்க போறேன் தள்ளி போடின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப வாசமல்லி என்ன சொல்லுதுன்னா, அரசரை கரெக்ட் பண்றதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ற. உன்னால இந்த போட்டியில எல்லாம் ஜெயிக்க முடியாது. போடி குண்டுச்சின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, போடி வாடமல்லின்னு இவ அவள கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அரசே இளவரசி வர வர கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களா? அவங்களோட பேச்சு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பழைய இளவரசி மாரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? யாராவது காசு குடுத்து என்ன போட்டு தள்ள சொல்லிட்டாங்களோடா? அதனாலதான் இப்படி பண்றாளோன்னு ஹீரோக்கு ஒரு டவுட். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு பதிலா ஹீரோயின பாக்க போயிட்டு இருக்க. அவ பாட்டு போட்டுட்டு கண்ணா பின்னான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. என்னடா இது? வெயிட்ட குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாமா பண்ணுவாங்கன்னு ஹீரோ பாத்துட்டு இருக்க. என்னமோ போங்க. பாட்டு கேட்கறதுக்கு வேற லெவல்ல இருக்குன்னு அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோவும் மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு அவளையே பாத்துட்டு இருக்கான். பார்த்தா இவ்ள பாத்தீங்கன்னா, டண்டனக்கட டண்டனக்கட டனக்கு நக்கடன்னு அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வாசமல்லி தான் வருது. அத பார்த்த உடனே ஹீரோ அமைதியா அந்த இடத்த விட்டு போக, போற பக்கம் பார்த்தா இவ அரசர மயக்கிருவா போலயே அப்படின்னு இவ ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்க. ஹீரோயினும் அவளோட எக்ஸர்சைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்ப அவ ரூம்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வாசமல்லி வந்து, ஏண்டி அரசரே கரெக்ட் பண்ண பாக்குறியான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினோட முகத்த பார்த்து அவ பயந்து போயிடுறா. என்னடி இது பாக்குறதுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அழகாகிறதுக்காக மேடம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவளோட அசிஸ்டன்ட் சொல்ல, நானும் போட்டா அழகாயிருவேனான்னு வாசமல்லி கேட்க, மேடம் அமைதியா இருங்க. அவங்க உங்களை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ அமைதியா இருக்கா. இங்க பாரு, அரசனை விட்டு ஒழுங்கா தள்ளி போயிரு. அவரோட மனசுலாம் மாறாது. அவர் உன்னை விட்டு துரத்தியே தீருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவரு என்ன தொரத்துறாரோ இல்லையோ, என்ன தொரத்துறதுல நீ ரொம்ப குறியா இருக்கியேடி. நான் வெயிட்ட குறைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன் அப்படின்னு, இவ மறுபடியும் எக்ஸர்சைஸ் பண்றதுக்காக வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, வெயிட்ட குறைக்கிறேன், உன்ன கரெக்ட் பண்றேன், இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகுறேன்னு, இவ மறுபடியும் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. அவளோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இளவரசி நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்டிப்பா இந்த தடவ உங்கள பார்த்தா எல்லாரும் மயங்கிருவாங்க. உங்களோட அழகு அந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு தெரியுமா? இந்த தடவ பார்த்தா நானே உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயினோட வெயிட் எல்லாம் குறைச்சிடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வாசமல்லி கூட அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக அந்த ஹாலுக்கு தான் வந்திருக்கான். இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஆனா உங்களோட பொண்டாட்டி ஜில்ஜில் இன்னும் இந்த இடத்துக்கு வரலன்னு சொல்ல, அவ இனிமே எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. அவ என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பா நடக்காது. நான் நினைக்கிறதா நடக்க போகுது. பரவால்ல விட்டு தள்ளு வாங்க போலான்னு எல்லாரும் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வர, இப்ப இந்த வாசமல்லிய பாத்தீங்கன்னா, அரசர் அவரோட பொண்டாட்டி ஜில்ஜில டைவர்ஸ் பண்ண போறாரு. இந்த போட்டியில எந்த அழகான பொண்ணு ஜெயிக்கிறாளோ, அவ அரசர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோயின் தான் வரா. பார்த்தா அவ வெயிட்ட குறைச்சு பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கா. அவள பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் வாய பொளந்துட்டு இருக்க. ஹீரோவே அசந்து போயிடுறான். இப்ப ஹீரோ எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவையே சுத்தி சுத்தி வந்துட்டு, நான் தான் ஜில்ஜில் வந்துட்டேன்ல. இனிமே நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, என்னது ஜில்ஜிலா அப்படின்னு அங்க ஒரு பையன் ஹீரோயின பார்த்து வாய பொளந்துட்டு, ஜில்ஜில் பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா அசிங்கமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இவ்ளோ அழகா இருக்கீங்கன்னு ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமா என்னால அத நம்பவே முடியலன்னு அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட முகத்துல மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்க. இது கண்டிப்பா ஜில்ஜிலா இருக்க வாய்ப்பே இல்ல. இது ஏதோ ஃபேக்கான ஆளு. நம்மள ஜில்ஜில்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஜிலு உண்மையாவே இது நீயா? என்னால இத நம்பவே முடியலன்னு சொல்ல, ஆமா அரசே நான் தான் உங்களோட பொண்டாட்டி ஜில்ஜில். உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்துவ. என்னோட பொண்டாட்டி ஜில்ல பத்தி எனக்கு தெரியாதா? அவ நடந்து வந்தான்னா அந்த பார்ட்டி ஹாலே பார்த்தாது தள்ளி பொடின்னு ஹீரோயின புடிச்சு தள்ளி விட, ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவள புடிக்கிற மாரி வர, என் கிட்ட வராத நான் அரசரோட பொண்டாட்டி. என் மேல கைய வச்சுனா அவளுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணி இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்தா, என்ன ஏன் இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன பாத்துட்டு இருக்க அவள புடின்னு வாசமல்லி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, அரசி அவசரப்படாதீங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி, காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்குமே, கரெக்ட்டா சொன்னேனா அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். அன்னைக்கு கூட உங்க மேல விழுந்து கிடக்கும்போது தான் நான் இத பார்த்தேன்னு சொல்ல, போதும் வாய மூடி. எல்லார் முன்னாடியும் உடம்புல மச்சம் இருக்குன்னு இப்படி சொல்லிட்டியேன்னு ஹீரோ சொல்லிட்டு,
ஜில்லு உன் நாக்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்களோட பொண்டாட்டின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் உண்மைய சொல்ல வேண்டியதா போச்சுன்னு சொல்ல, ஹீரோவால அத நம்பவே முடியல. இப்ப அந்த இடத்துல உள்ள பொண்ண பாத்தீங்கன்னா, காலுக்கு மேல இடுப்புக்கு கீழனா எந்த இடம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்த பொண்ணுங்க எல்லாரும் அரசருக்காக நெறைய கிஃப்ட் குடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் ஓல்டான கிஃப்ட்மா. இதெல்லாம் குடுத்து அவர கரெக்ட் பண்ண முடியாது. நான் குடுக்குறதா ஸ்பெஷல் கிஃப்ட்ன்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, வர வர ஜில் ஜில் ரொம்ப அறிவாளியா இருக்காளன்னு பேசிட்டு இருக்க. நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க கூட பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு இவ அங்க உள்ளவர பார்த்து சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் அரசருக்காக வித்தியாசமான கிஃப்ட் வச்சிருக்கேன்னு இவ பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவளோட பாட்டு சூப்பரா இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவ இந்த அளவுக்கு நல்லா பாடவே மாட்டாளே! என்னால அத நம்பவே முடியல. எனக்காகவா இவ்ளோ சேஞ்சஸும் அப்படின்னு ஹீரோக்கு இவள பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வாசமல்லி தான் வரா. அவள பார்த்த உடனே நல்லா பாடிட்டு இருந்த ஹீரோயின பார்த்தீங்கன்னா, தங்கமான மனச விட்டுட்டு அவன் கூட போனியேன்னு இவ வாய்ஸ மாத்தி பாட, அத பார்த்த உடனே வானமல்லிக்கே ஆடி போயிருது. இப்ப ஜில் ஜில் இப்படி பாட்டு பாடுறத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும், "நீ மட்டும் இப்படி ரோட்ல போய் பாட்டு பாடுனன்னா நெறைய காசு கிடைக்கும் தெரியுமா? உன் பாட்டுக்கு நாங்க எல்லாரும் அடிமைன்னு" சொல்லி அவளுக்காக நெறைய கிஃப்ட் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. முத்து, பவளம், வைரம்னு நெறைய நெக்லஸ் குடுத்துட்டு இருக்க. ஆஹா! இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா வெளிய உடனே ஒரு கடைய போட்டிருப்பேனேன்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. இந்த போட்டி எதுக்காக வச்சேன்றதே எல்லாரும் மறந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வாடமல்லி பாத்தீங்கன்னா, மியூசிக் மட்டும் போட்டியில இல்ல டான்ஸும் தான் இருக்குன்னு சொல்ல, என் டான்ஸ பாத்தா நீ ஆடிருவடின்னு ஹீரோயின் அவள கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த போட்டியில உள்ள பொண்ணுங்களோட திறமை எல்லாத்தையும் பாத்துட்டு, இந்த போட்டியோட வின்னர் யாருன்றத நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் தான் இந்த போட்டியோட வின்னர செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க எழுதின பேர் தான் இதுல அதிகமா இருக்க போதுன்னு சொல்லி, இப்ப அவன் ஒரு பேப்பர எடுக்குறான். பார்த்தா அதுல ஹீரோயினோட பேர் தான் இருக்கு. அத பார்த்த உடனே இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "ஏய் இதுக்கப்புறம் நான் உங்களோட பொண்டாட்டியா இருக்கலாமே! என் வீட்டுக்கு போக வேண்டியது இல்லையேன்னு" இப்ப அவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "இனிமே உங்களால எனக்கு டைவர்ஸ் பண்ணவே முடியாது. நான் தான் உங்களோட லீகலான பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "தலைவரே என்னாச்சு? மேடம பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமைதியா போடான்னு" அவன் சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யாருக்கு தெரியாம அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "இளவரசி எங்க போறீங்க? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும்ன்னு" சொல்ல, "அடியே அமைதியா இருடி. நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் மார்க்கெட்ல வித்து பணமாக்க போறேன். அதுக்காக ஒரு கடை வாடகைக்கு எடுக்கலான்னு இருக்கேன். நான் இப்பவே இந்த ஆள விட்டு போயிட்டேன்னா, ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். அந்த ஆளு என்ன டைவர்ஸ் பண்ணி வீட்ட விட்டு தொரத்துறதுக்கு முன்னாடி, நான் கொஞ்சம் செட்டில் ஆன ஆளா மாற வேணாமான்னு, இவ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இத கரெக்ட்டா வாசமல்லி பாத்துருது. இப்ப வாசமல்லி பாத்தீங்கன்னா, "இவ எங்க போறா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்க போறான்னு யாருக்கு தெரியும்ன்னு" சொல்ல, "இவ எங்க போறான்றத கண்டுபிடி. இத வச்சு நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும்னு" வாசமல்லி மறுபடியும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பாடு வெளுத்து கட்டிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா, இந்த ஹோட்டலோட ஓனருக்கு அந்த இடத்துல 5, 6 கடை இருக்கு. அதுல ஒரு கடைய தான் இவ வாடகைக்கு கேட்டிருப்பா போல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பாடு, ட்ரிங்க்ஸ்ன்னு வெளுத்து கட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த கடை ஓனர் தான் வராரு. இப்ப அவரு வந்து, "என் கடையில எந்த கடைய நீங்க எடுத்துக்க போறீங்க? கடையோட வாடகை 5 வெள்ளி காயின் தரணும்னு" சொல்ல, "என்கிட்ட அத விட நெறையாவே இருக்கியான்னு" இவ அவளோட சுருக்கு பைய எடுத்தா, சுருக்கு பையில பெரிய ஓட்டை இருக்கு. என்னடான்னு பார்த்தா, இவகிட்ட இருந்து யாரோ ஆட்டைய போட்டாங்க போல. ஐயய்யோ! கடைக்காரரே என் காசெல்லாம் போச்சேன்னு இவ அழுதுட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நான் அரசரோட பொண்டாட்டி. நான் என் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரேன்னு சொல்ல, என்னது அரசரோட பொண்டாட்டியா? அரசரோட பொண்டாட்டி பார்க்க அசிங்கமா இருப்பான்ல கேள்விப்பட்டோம். சும்மா எங்கள ஏமாத்தலான்னு பார்க்காதன்னு சொல்ல, அட என் அரசருக்காக தான்ப்பா இப்படி அழகா மாறுனேன். என்னைய இப்படி சொல்றேன்னு சொல்ல, காசு இல்லாம நீ போகக்கூடாது. ஒழுங்கா சாப்பிட்டதுக்காவது காச குடு அப்படின்னு சொல்லி, அவரு ஆளுங்கள வச்சு மிரட்டிட்டு இருக்க. யோவ்! என் கால உடைச்சேன்னா என் புருஷன் உன்ன சும்மா விட மாட்டாரு. உண்மையாவே நான் அரசரோட பொண்டாட்டி தான். என்ன விட்டுடுயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்கலாம் ஹீரோயின புடிச்சுட்டு விட மாட்டேங்கிறானுங்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த போட்டியில கலந்துகிட்டவர் தான் வராரு. இப்ப அவரு வந்து அந்த பொண்ண விட்டுருங்க. அதுக்கான காச குடுக்குறேன்னு சொல்ல, அவங்களும் விட்டுர்றாங்க. இப்ப அவன பார்த்த உடனே, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லி இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, "கண்டிப்பா உங்களோட காச நான் திரும்ப குடுத்துருவேன். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்ல, இவன் ஹீரோயினே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா, இவன் இப்படி ஒல்லியா மாறிட்டு வந்ததுக்கு அப்புறம், இவனுக்கு ஹீரோயின ரொம்ப புடிச்சு போயிருச்சு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "பாத்து ஜில் ஜில் உனக்கு ஏதாவது ஆயிர போதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் வாசமல்லியோட ஃப்ரெண்ட் பாத்துர்றா. இத பார்த்த உடனே வேகமா போய் வாசமல்லி கிட்ட, அவ அந்த வெய்ய சந்திக்கிறதுக்காக போயிருக்கா. 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் அரசருக்கு தெரிஞ்சா, அவ வீட்ட விட்டு போயிருவா. அப்ப இந்த இடத்துக்கு ஒரே மகாராணி நீங்க தான் சொல்ல, அப்ப சீக்கிரமா இத அரசருக்கு தெரியப்படுத்துன்னு இவ சொல்ல, அவளும் ஓகேன்றா.
இப்ப இந்த வாசமல்லி அரசர்கிட்ட போயிட்டு, உங்க பொண்டாட்டி இந்த ராத்திரி நேரத்துல ஏதோ ஒரு ஆம்பளைய சந்திக்க நேர்ல போயிருக்கான்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எந்த இடம் என்ன கூட்டிட்டு போங்கன்னு எல்லாரும் ஹீரோயின பாக்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவன் ஹீரோயின காப்பாத்துறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இளவரசி இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ல, யாருக்கு தெரியாம ஓடி வந்தேன் சாப்பிடுறதுக்காக. ஒரு கடைய பத்தி பேசலான்னு வந்தேன். எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் வெய் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். என் குடும்பத்துக்கு சொந்தமா 7, 8 கடை இருக்கு. வேணா அதுல ஒரு கடைய நீ எடுத்துக்க. வாடகை ரொம்ப கம்மிதான். 1000 வெள்ளி நாணயங்கள் தான் சொல்ல, இவளும் சரின்னு பேசிட்டு இருக்கும்போதே மட்டையாயிரா. பார்த்தா இவளோட முகம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அத பார்த்த உடனே இந்த வெய் கிஸ் பண்ற மாரி போக, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கூட இப்படி ஒரு காரியத்த பண்ணுவேன்னு சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அரசே. எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவரு எனக்கு அண்ணா மாரி. நான் அவர்கிட்ட டீலிங் பேசுறதுக்காக வந்தேன். நான் இங்க சாப்பிட்டு மாட்டிக்கிட்டேன். அவர் என்ன காப்பாத்த வந்தாருன்னு நடந்த கதைய சொல்ல, சும்மா இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு வாசு ஏத்தி விட்டுட்டு இருக்க. அரசே நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னா, அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. வாசமல்லி விடுற மாரியே இல்ல. இல்ல அவ சொல்றத நீங்க நம்பாதீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு சந்தேகம்னா கடைக்காரர கூப்பிட்டு கேளுங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு காசு குடுக்கல. அதுக்காக தான் நான் காசு குடுத்து உதவி செஞ்சேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி எதுவும் இல்லன்னு சொல்ல, அவங்களும் கடைக்காரர கூப்பிட்டு கேட்க, அவரும் ஆமான்றாரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "வாசமல்லி இதுல உள்ள ட்ரிங்க்ஸ் உனக்காக தானே." அத தூக்கி அவ தலையில வேணும்னே ஊத்தி விட்டுட்டு, இவ ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டு இருக்க. "அடியே ஜில்லு, உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு" இவ அடிக்கிற மாரி வந்துட்டு, டக்குன்னு கீழ விழுந்துடுறா. அத பார்த்தவுடனே அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்க. "அரசே பாத்தீங்களா? எல்லாம் இவளால தான்" சொல்ல, "அவளே குடிச்சிருக்கா. அவள நான் என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலான்னு." இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி கிட்ட வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவள விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு" வெய்ய வார்ன் பண்ணிட்டு அவன் ஹீரோயின அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன குதிரை மெதுவா போற. நல்லா ஃபாஸ்ட்டா போன்னு" ஹீரோவ போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. அவன் டக்குன்னு இவள கீழ போட்டுடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அடியே உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? கண்ண முழிச்சு நல்லா பாருன்னு" சொல்ல, "அதான் நல்லா தெரியுதே. உன்ன அடிக்காம விட மாட்டேன்டான்னு" ஹீரோக்கு மூஞ்சிலே ஒரு அடிய போட, பாத்தா அவன் மூக்குல இருந்து ரத்தம் வந்துருது. "அடியே நான் உன் புருஷன். அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு" சொல்ல, "அரசே கோவப்படாதீங்க. இளவரசி குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிதானம் இல்ல. கோவத்துல எது பண்ணாலும் தப்பாயிரும்னு அவன் அந்த இடத்த விட்டு ஓட, மட்டும் நார்மலா இருந்தனா, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள்னு சொல்ல, இவ ஹீரோவோட கால புடிச்சுட்டு, "என்ன இந்த தலகாணி ரொம்ப ஹார்டா இருக்கு. என்னால இந்த பெட்ல படுத்து தூங்க முடியாதுன்னு" இவ கியூட்டா புலம்பிட்டு இருக்க. ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டான்னு, ஹீரோவும் அவள தூக்கிட்டு வரலான்னு பாக்க, அவள பாத்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிர்றா. இவ இப்படி கிஸ் பண்ண உடனே, ஹீரோ மறுபடியும் அவள கிஸ் பண்ணலான்னு போக, இவ டக்குன்னு ஹீரோவ தள்ளி விட்டுட்டு கீழ விழுந்துடுறா. இப்ப அவளோட அசிஸ்டன்ட் பொண்ண பாத்தீங்கன்னா, "அரசி வாங்க நான் உங்கள கூட்டிட்டு போறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே நடந்து போறேன் பாருன்னு" இவ கிழக்காலையும் மேற்காலையும் நடந்துட்டு இருக்க. இது தேறாதுன்னு ஹீரோ அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்தா, ஹீரோ கத்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன பார்த்த உடனே, "என்கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டியா? நேத்து நைட்டு நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "யாருகிட்ட யாருடி தப்பா நடந்துக்கிட்டா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "வேற யாரு? நீங்க தான். நான் குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்களேன்னு" சொல்ல, இப்பவே கத்தி எடுத்து அவ கழுத்துக்கிட்ட வச்சு, "நேத்து நைட்டு என்ன படாத பாடுபடுத்தி தரையில தூங்க வச்சுட்டு வாயா பேசுற? உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்ல, "அரசே உண்மையாவா? ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. என்னோட ஆசை கணவர் நீங்க தானே. நான் போய் உங்கள அப்படிலாம் பண்ணுவேனா? நான் வேணும்னு பண்ணல. எல்லாம் தெரியாம தான் பண்ணேன்னு" சொல்ல, "என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண தெரியுமா? அது மட்டும் இல்லாம என் வாயில கடிச்சு வச்சுட்டேன்னு" சொல்ல, "என் புருஷன தானே கிஸ் பண்ணேன். ஊர்ல போறவன் வர்றவனையா கிஸ் பண்ணேன். மறுபடியும் கிஸ் பண்ணா தப்பு இல்லன்னு இவ கிஸ் பண்ற மாரி வர, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ கிஸ் பண்ணா நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? நீ என் பொண்டாட்டி. உன்ன நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" இவ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சுட்டு, "அரசே என்னதான் உங்க பொண்டாட்டியா இருந்தாலும், காலையிலே இப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. என் கூட ஒண்ணு சேர்றதுக்கு டைமிங் இருக்கு. அந்த டைம்க்கு வாங்கன்னு" சொல்ல, "அடி பொடி கிறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா ஒரு வழியா அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு, இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அவள பாக்குறதுக்காக வேலைக்கார பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "மேடம் ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? அரசர் உங்கள பத்தி ரொம்ப கவலைப்படுறாருன்னு" சொல்ல, அவன் அது எனக்கு கவலைப்படுறாரு. அவர பத்தி விட்டு தள்ளுறி. நானே அவர எப்ப டைவர்ஸ் பண்றீங்க வந்து ஓடலான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அவள வம்பிழுக்கிறதுக்கு வாசமல்லி வந்துடுறா. இப்ப அவ வந்து, "எவ்வளவு தைரியம் தான் நேத்து என் மூஞ்சில ஒயின ஊத்துவ. இப்ப அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இவளுக்கு ஒரு நல்ல படத்த கத்துக் குடுங்கன்னு" சொல்ல, அவ கம்பெடுத்துட்டு ஹீரோயின அடிக்கிற மாரி வர, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அவசரப்படாத பொறுமையா இரு. திடீர்னு எனக்கு தலை சுத்துது. என்னன்னு தெரியல. இப்ப எனக்கு தலை சுத்துறதுனால உன்ன தூக்கி போட்டு மிதிக்க போறேன்னு" இவ கையில கிடக்கிறத தூக்கி அடிக்கலான்னு வர, அவ பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா.
இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின பாக்குறதுக்காக அவளோட கசின் தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, அம்மாவோட பர்த்டே வருது. அம்மா உன்ன பர்த்டேக்காக இன்வைட் பண்ணாங்க. மறக்காம வந்துருன்னு சொல்லிட்டு போக, அவளும் ஓகேன்றா. இப்ப கசின் வெளிய வந்துட்டு இருக்க. அவகிட்ட வாசமல்லி தான் பேசிட்டு இருக்கா. இப்ப வாசமல்லிய பாத்தீங்கன்னா, "எங்க பாரு, அரசனுக்கு அடுத்த பொண்டாட்டியா இருக்கிற தகுதி உனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் அந்த ஜில் ஜில் இருக்காளே, அவ இருக்கிற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. அவள பத்தி நீ கவலைப்படாத. அவள இங்க இருந்து துரத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் நீ பண்ணுன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வெளிய போகலாம் அப்படின்னு ரதத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தா வண்டிக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் அத்தைக்கு பர்த்டேல அவங்கள பாக்குறதுக்காக தான் போறோம்ன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அந்த பிசாச பாக்குறதுக்காகவா போறேன்? அந்த பிசாச பாக்க போறேன்னு தெரிஞ்சா நான் இங்கேயே இறங்கி ஓடியிருப்பேனே அப்படின்னு யோசிச்சுட்டு, இருங்க அவங்களுக்கான கிஃப்ட்ட மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரவான்னு சொல்ல, கம்முனு வாய மூடிட்டு உட்காரு. எங்கனா போனேன்னா இருக்கிற 4 முடிய கட் பண்ணிருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஐயோ! அம்மா எனக்கு வயிறு வலிக்குதே! என்னன்னு தெரியலையே நான் ரெஸ்ட் எடுக்கணுமேன்னு சொல்ல, சரி போய் தொலைன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இவ ஏதோ பிளான் பண்ணி போற மாரி இருக்கு. என்னன்னு பின்னாடியே போய் பாருடான்னு சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வெய்ய பாக்குறதுக்காக தான் போறா. ஏன்னா வெய்யி சொல்லியிருப்பான் இல்லையா, அவங்க ஃபேமிலி நெறைய கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு. இப்ப அதுல ஒரு கடைய இவ பேருக்கு மாத்திக்கிட்டு, இந்த கடைக்கு வாடகை ரூ. 1000 குடுத்துருவேன். இதுக்கப்புறம் என் வளர்ச்சிய யாராலயும் தடுக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. வெய்யும் ஓகேன்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இனிமே இந்த அரசன டைவர்ஸ் பண்ணிட்டு நான் நிம்மதியா வாழலாம். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல. நான் கடைய ஸ்டார்ட் பண்ணிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, கண்டிப்பா கூட்டம் வந்துரும். அப்புறம் இந்த ஊர்ல நானும் பெரிய ஆளாயிருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டா அது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுர்றான். இப்ப அவன பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "அரசி நான் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் அவர் கூட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "இன்னையிலேருந்து 1 மாசத்துக்கு உன் செலவுக்கு காசே கிடையாதுடின்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "அட பாவி! இப்படியா பண்ற? உன்ன மாரி மோசமான புருஷன நான் பார்த்ததே இல்லன்னு" இவ கத்திட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட அத்தைய பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவளோட அத்தையையும், பொண்ணையும் பாத்துட்டு, "என்னோட அம்மா, அப்பா 2 பேரும் சொத்த உங்ககிட்ட தானே விட்டுட்டு போனாங்க. அவங்க சொத்துலேருந்து எனக்கு பாதி வேணும். அத கேட்கறதுக்காக தான் அத்த நான் வந்திருக்கேன். சீக்கிரம் எங்க அம்மா, அப்பா விட்டுட்டு போன தங்கம், நகை, வயிறெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அத எடுத்துக்கிட்டு போகணும்னு" சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த கசின பாத்தீங்கன்னா, "என் கூட வாக்கா, நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து, அவ மடியில அடிச்சு மயக்கம் போட வச்சுட, இத பார்த்தோனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னடி இப்படி பண்ணிட்ட? அரசருக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிர போதுன்னு" சொல்ல, "தெரிஞ்சாதானே அதுக்குள்ள இவள நாடு கடத்திடலான்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா." இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "பாஸ் உங்களோட பொண்டாட்டி ஜில் இருக்காங்களே, அவங்க உங்களுக்கு தெரியாம ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்காக தான் வே கிட்ட போய் பேசிட்டு இருந்தாங்கன்னு" இவன் எல்லா கதையும் கண்டுபிடிச்சுட்டு வந்து சொல்ல, "சரி விடு, என் பொண்டாட்டி ஜில் எங்க? அவ எங்கன்னு பாருன்னு" சொல்ல, இப்ப கரெக்ட்டா அந்த கசின் ஓடி வந்து, "என்னோட அக்காவ காணோம். அவ காணாம போயிட்டா. ப்ளீஸ் அவள கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கன்னு" சொல்ல, "அவ காணாம போயிட்டாளா? எப்படி காணாம போனா? உங்க அம்மாக்கு பர்த்டே விஷ் சொல்றதுக்காக தானே வந்தான்னு" சொல்ல, "எப்படி காணாம போனான்னு தெரியல. நீங்க தான் மாமா கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அக்கா சூசைட் பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, "என்னது சூசைட்டா? அப்படிலாம் அவ பண்ண மாட்டான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "எனக்கு தெரியல. நீங்களே கண்டுபிடிங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சீக்கிரம் என் பொண்டாட்டி எங்க இருக்கான்றத கண்டுபிடி. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சீக்கிரம் போன்னு" சொல்ல, அவனும் வேகமா போயிட்டு இருக்கான். இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா, காசு குடுத்து ஹீரோயின உயிரோட புதைக்க சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சுடுறான். இப்ப அவங்க எல்லாரும் இவளுக்காக குழி நோண்டிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அட பாவிங்களா! என்ன இப்படி கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களே! இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். அப்புறமா அவளுக்கு இருக்கு" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. பாத்தா அந்த குண்டை இவள பாத்துடுறான். "என்னம்மா மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சிட்டியான்னு" பாக்க, "இங்க பாருங்க அண்ணா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாம விட்டுடுங்களேன்" அப்படின்னு சொல்ல, "வாய மூடு. உன்ன விடுறதுக்காகவா இங்க கூட்டிட்டு வந்தோம்? போட்டு தள்ளுறதுக்காக கூட்டிட்டு வந்தோம்ன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க பச்சை காக்கா பறக்குதுன்னு, அவ கையில வச்சிருக்க பெப்பர் ஸ்ப்ரேவ எடுத்து இவங்க கண்ல அடிச்சு விட்டுர்றா. ஏன்னா இவன் தான் மாடர்ன் உலகத்துல இருந்து வந்து போனாச்சே. இவ இப்படி பண்ணி விட்டுட்டு அங்க உள்ள மரத்து மேல ஏறிட்டு, "யோவ் ஒழுங்கா தள்ளி போ. கிட்ட வந்தனா உன்ன கடிச்சே தின்றுவேன்னு" சொல்லிட்டு இருக்க. "அடியே கீழ இறக்குடி வெள்ள பூசணிக்கான்னு" இவன் திட்டிட்டு இருக்க. "யாருடா பூசணிக்கா? நல்லா பாரு. நீ தான் பூசணிக்கா மாரி இருக்க. எவனாவது கிட்ட வந்தீங்கன்னா, இங்க பாத்தியா குடுமிய அறுத்து போட்டுருவேன். தள்ளி போங்கடான்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு" அவன் கம்ப வச்சு ஹீரோயின புடிச்சு நோண்டிட்டு இருக்கா. "ஐயே! யாராவது காப்பாத்துங்களேன். இந்த குண்ட போட்டு என்ன டார்ச்சர் பண்றானேன்னு" இவ கத்திட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்க. இவ மரத்துல இருந்து கரெக்ட்டா ஹீரோ மேலயே விழுந்துடுறா.
இவன் இப்படி விழும்போது ஹீரோ அவள புடிச்சுட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அரசே என்ன காப்பாத்த வருவீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன வெப்பன் கையில வச்சிருக்க? எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாரி இருக்கேன்னு" சொல்ல, "ஓ அதுவா? நான் கையில வச்சிருக்கிறது மயக்க மருந்து. நான் கீழ விழும்போது அது உங்க மேல குத்திருச்சுன்னு நெனைக்கிறேன்னு" சொல்ல, "அடிப்பாவி! எனக்கே மயக்க மருந்து குடுத்துட்டியா?" அப்படின்னு சொன்னவாக்க, ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட, தப்பிச்சா போதுன்டான்னு இவ ஓடலான்னு பாக்க, அவன பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பின்னாடி அடிச்சிடுறான். அத பாத்த உடனே இவ காண்டாயிட்டு, "டேய் நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு நெறைய மேஜிக் பவர்லாம் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன் பாரு" அப்படின்னு இவ ஏதேதோ சூனியக்காரி மாரி மந்திரம் போட்டுட்டு இருக்கா. அவனுங்க பயந்து போயிடுறானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன விட்டுட்டு எங்க போற?" அப்படின்னு சொல்ல, "என்ன பண்றது? என் தலையெழுத்து. உன்னையும் கூட்டிட்டு போய் தானே ஆகணும். வா போலான்னு" 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்க. பின்னாடியே இவனுங்கள தொரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா 2 பேரும் ஒரு குகையில போய் ஒளிஞ்சுட்டு இருக்க. ஹிரேன் பார்த்தீங்கன்னா, ச்சே! இப்ப மட்டும் நான் 200 கிலோவா இருந்தேன். இவனுங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கியிருப்பேன். வெயிட்ட குறைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால தான் என் வாழ்க்கையே இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. நீ மட்டும் இந்த மயக்க மருந்து எனக்கு குடுக்காம இருந்தனா, இந்நேரம் நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்ல, நான் என்ன வேணும்னா உங்க மேல குத்துனேன். மேல இருந்து குதிக்கும்போது அது உங்க மேல குத்திருச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி விட்டு தல. எப்படியோ வாழ்வோ சாவோ உன் கூட தான் தெரிஞ்சு போச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அமைதியா இருங்க அரசே. நான் இருக்கும்போது என் புருஷனுக்கு ஏதாவது ஆக விட்டுருவேனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என் பேச்ச நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அமைதியா விட்டுடுறான். இவ ஹீரோயின் எந்திரிக்கும்போது அவகிட்ட இருந்து அந்த கிஃப்ட் கீழ விழுந்தது. ஆக்சுவலா அந்த போட்டியில ஜெயிச்சிருப்பா இல்லையா? அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு ஹீரோ தான் கிஃப்ட்டா குடுத்திருப்பான். இப்ப அந்த கிஃப்ட்ட பார்த்த உடனே ஹீரோ அவன் எடுத்து வச்சுட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் ஜெயிச்சது. ஒழுங்கா என்கிட்ட குடுங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் தர முடியாது போடின்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ அந்த கிஃப்ட்ட வாங்கலான்னு பார்க்கறா. அப்படி வாங்க ட்ரை பண்ணும்போது இவ ஹீரோவ கிஸ் பண்ற மாரி ஆக, பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. "அரசே உங்களுக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் ஆகலன்னு 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு தள்ளி நின்னுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின பத்திரமா கூட்டிட்டு வந்தவுடனே அவ தங்கச்சி ரொம்ப ஷாக் ஆகிறா. "நீ எப்படி உயிரோட வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா அவங்க கிட்ட மாட்ட வச்சது இவளோட வேலைதான். உன் பொண்ணு பண்ண தப்புக்காக தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க." இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, வெள்ளி, தங்கம்னு நெறைய பொருட்கள குடுத்து, "இது எல்லாத்தையும் எடுத்துக்கம்மா." அவ எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ உண்மைய கண்டுபிடிச்சுடுறான். இப்ப ஹீரோவோட ஆளுங்க அவளுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போனதுக்காக தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னதான் இருந்தாலும் இவங்க என்னோட ஃபேமிலியா போயிட்டாங்க. அதுக்காக விட்டுட சொல்லல. சின்ன தண்டனையா குடுத்து அனுப்பிச்சுருங்கன்னு." இப்ப அவ அரண்மனைக்குள்ள வந்துட்டு இருக்க. இவள பார்த்த உடனே வாசமல்லி ரொம்ப ஷாக் ஆகிறா. "நீ எப்படி உயிரோட வந்த? ஒவ்வொரு தடவையும் சாவுகிட்ட இருந்து இவ தப்பிச்சுக்கிட்டே இருக்காளேன்னு" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. "நான் ஏன் உயிரோட இருக்கேன்னா, ஏன்னா அரசருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். அந்த விஷயம் கூட உனக்கு தெரியலையா? என்ன காப்பாத்துனதே அரசர் தான்" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் வாசமல்லிய பாத்தீங்கன்னா, இவள இப்படியே விட்டுட்டு இருந்தா, என்ன இந்த வீட்டோட வேலைக்காரி ஆக்கிருவா. இவள இப்படியே விடக்கூடாது. இவ ஏதோ கடை ஓப்பன் பண்ண போறாள. அந்த கடையில போய் பிரச்சனை பண்ண வேண்டியதுதானே. இவ திருந்தாம மறுபடியும் மறுபடியும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் அவங்க அத்தை குடுத்த நகை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, இவ கட்டி புடிச்சுட்டு படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "உன்னோட பிசினஸ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கியான்னு" சொல்ல, "ஆமா, எனக்கு என்னோட பிசினஸ் தான் முக்கியம். அதுதான் என்னோட வாழ்க்கையே. அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு" இவ தூக்கத்திலேயே சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு அவளோட கண்ணத்த தொட்டு பார்க்கறான். பார்த்தா அவளோட கண்ணு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இவன் இப்படி தொடுறத பார்த்த உடனே, "என்ன பார்க்கறதுக்கு நல்ல வேலை பணியார மாரி இருக்கா? ஒழுங்கா கைய எடுத்துட்டு தள்ளி போடா" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேர சொல்லி சிரிக்க, ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, தூக்கத்துல ஹீரோவோட கைய பிடிச்சு கடிச்சு வைக்க, அவ பண்றத பார்த்த உடனே இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, "அரசரே உங்களுக்கு எதுவும் ஆகலையே? யாரையும் அரசர்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல யாரும் இல்ல. ஒரு பூனை தான் என் கைய கடிச்சிருச்சுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி இவ மத்தாப்ப கொளுத்தி காமிச்சிட்டு இருக்க. "பார்க்க நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் சேஃப்டியா இருன்னு" ஹீரோ சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனை எப்படியாவது சந்தோஷப்படுத்தி நாளைக்கு கடை திறப்பு விழாக்கு கூப்பிட்டுட்டேன்னா, மொத்த கூட்டமும் என் கடையில தான் இருக்கும். ஏன்னா இவர் தான் நாட்டோட அரசராச்சே அப்படின்னு இவ எதுக்கோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கடை திறப்பு விழா தான். இவ இந்த கடை திறப்பு விழாக்கு இந்த வாசமொழியே வந்திருக்கா. அவ இந்த கடை திறப்பு விழாவ ஸ்பாயில் பண்றதுக்காக வந்திருக்கா. ஆனா இப்ப அந்த இடத்துல ஹீரோயினும் அந்த கடையில வேலை பாக்குறவங்களும் பாத்தீங்கன்னா, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து, "என் கடை திறப்பு விழாக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். அதுவும் ஜில் ஜில்லோட ரெஸ்டாரண்ட்ன்னு சொல்லி, இப்ப அவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொன்னான்னா,
காதல் தோல்வியானவங்கள்ல இருந்து சக்சஸ் ஆனவங்க வரைக்கும், குடும்பஸ்தன்ல இருந்து சிங்கிள் வரைக்கும் எல்லாரும் இந்த இடத்துக்கு தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ வழக்கம் போல அவளோட பாட்ட போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. "பணத்துக்காக மனச மறந்த அவன் கூட போனியே, தங்கமான மனச விட்டுட்ட அவன் கூட போனியேன்னு" இவ காமெடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அடுத்து குத்து பாட்டுன்னு ஒண்ணு ஒண்ணா போட்டு, அங்க வந்திருக்க கஸ்டமர் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுட்டு இருக்க, இவ டான்ஸ் ஆடுறத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்க, அவனோட அசிஸ்டன்ட் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேடம் சிங்கிங் நான் டான்சிங்ன்னு இவன் இந்த பக்கம் வைப் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எல்லாரையும் கிடைக்கல தாராளமா உள்ள வாங்க. ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிடறதுக்கே வித்தியாசமா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா, அவ இந்த காலத்துல உள்ள சாப்பாடு பர்கர், பீஸா, பிரெஞ்ச் ஃப்ரைன்னு ஒண்ணு ஒண்ணா டிஃபரெண்டா பண்ணி குடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா அங்க உள்ள எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சு போயிருது. இப்ப இவளோட கசின பாத்தீங்கன்னா, அந்த சாப்பாட வாங்கிட்டு வந்துட்டு, "இன்னைக்கு உன் மானத்த வாங்காம நான் விட மாட்டேன்டி. மொத நாளே உன்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சே தீருவேன்னு" அந்த சாப்பாட்டுல எதையோ கலந்து கரெக்ட்டா அத கொண்டு போய் ஒரு பொண்ணு கிட்ட குடுத்துடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாசமல்லி தான். அவளும் இவளும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த சாப்பாட சாப்பிட்ட உடனே, அந்த பொண்ணுக்கு வாயிலிருந்து நுர தள்ளி அதே இடத்துல மயக்கம் போட, அத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இந்த வாசமல்லி பாத்தீங்கன்னா, "என்ன சாப்பாட குடுத்த? அந்த சாப்பாட சாப்பிட்டதுனால அந்த பொண்ணு பாரு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இந்த மாரி கடையெல்லாம் நீ நடத்தவே கூடாது. கண்ட சாப்பாடை குடுத்து எல்லாரையும் கொல்ல பார்க்கிறியான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அவளுக்கு என்னாச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது விஷம்ன்றத எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு குடுத்ததே நீ தானே" அப்படின்னு சொல்ல, "வாய மூடு. யாரு குடுத்தா? உன் ஹோட்டல் சாப்பாட சாப்பிட்டதுனால தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் இந்த கடைய அடிச்சு உடைங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வெய் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். "மேடம் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஏன் அமைதியா இருக்கணும்? நான் யாருன்றத மறந்து போயிட்டீங்களா? நான் இந்த நாட்டோட அரசி. நான் என்ன சொன்னாலும் இவங்க எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். உடனே இந்த கடைய அடிச்சு உடைங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாரும் அடிக்கிற மாரி போக, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "இது என்னோட கடை மாரி. இந்த கடை மேல யாராவது கைய வச்சீங்கன்னா, அவ்வளவுதான்" சொல்லிட்டு இருக்க. "நீங்க என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உண்மை என்னன்றத நீங்களே கண்டுபிடிங்க அரசே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார், மேடம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. உண்மை என்னன்றத கண்டுபிடிச்சாகணும்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ உன்னோட பிசினஸ பாரு. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணு மயங்கி கிடந்தாளே, அவள பாத்து என்ன சொல்றேன்னா, "என்ன நடந்துச்சுன்றத நீயே வாய் திறந்து சொல்லுமான்னு" சொல்ல, "நான் சாப்பிட்ட சாப்பாட எனக்கு குடுத்தது உன்னோட கசின் தான். அவ தான் எனக்கு ஏதோ கலந்து குடுத்துட்டான்னு" அந்த பொண்ணு உண்மைய சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, வாசமல்லிய மாட்டி விட்டுர்றா. இப்ப வாசமல்லி எல்லார் முன்னாடியும் வசமா மாட்டிட்டு இருக்க. "பாத்தியா? அந்த விஷத்த வச்சதே நீ தான். நான் முன்னாடியே கரெக்ட்டா கெஸ் பண்ணேன் பாத்தியா? அதுக்காக தானே 2 பேரும் என்னோட ஷாப்புக்கு வந்தீங்க. உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அரசே பாத்தீங்களா? அவ எல்லார் முன்னாடியும் என்ன இன்சல்ட் பண்ணணும்ன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்ல, நான் எதுக்காக உன்ன காப்பாத்தணும்? உண்மையாவே இந்த காரியத்த பண்ணது நீ தானே? பப்ளிக்ல எல்லார் முன்னாடியும் என் பொண்டாட்டின்றதே மறந்துட்டு, இப்படி ஒரு கேவலத்த பண்ணுவ நான் எதிர்பார்க்கல. நீ பண்ணுனதுக்கான தண்டனை உனக்கு இருக்குன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ பண்ணுன தப்புக்காக ஏன் இந்த இடத்துல நீ லேபரா வேலை பார்க்க கூடாது? பேசாட்டுக்கு சர்வெண்டா வேலை பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. "யாருக்கு யாரடி சர்வெண்ட்? நான் உனக்கு சர்வெண்டா வேலை பார்க்கணுமா? கண்டிப்பா இது நடக்காதுன்னு" அவ கோவத்தோட அந்த இடத்த விட்டு போக, "பாத்து இளவரசி பொறுமையா போங்கன்னு" இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த வெய்ய பாத்தீங்கன்னா, "இந்த கடையில இன்னொரு சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரலான்னு இருக்கேன். வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போகலான்னு பாக்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "அவ யாருன்றத மறந்துட்டியா? அவள பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ என்னோட பொண்டாட்டி. ஒழுங்கா அரசரோட பொண்டாட்டின்னு மரியாதையா கூப்பிடுன்னு" சொல்ல, இப்ப இந்த வெய் என்ன சொல்றான்னா, "அரசரோட பொண்டாட்டி பேரு ஜில் தானே? அதுதான் நான் ஷார்ட்டா ஜில்லுன்னு கூப்பிட்டேன். நீங்க கூட அப்படித்தானே கூப்பிடுவீங்க. நானும் இவளும் ஃப்ரெண்ட்ஸுங்க மாரின்னு" சொல்லிட்டு இருக்க. "உன்னோட தகுதி என்னன்றத மீறி ரொம்ப பேசிட்டு இருக்க. ஒழுங்கா அரசிக்கு மரியாதை குடுத்து பேசுன்னு" சொல்ல, அவன் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் இப்படி போனவன ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் அவன திட்டினத நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கான்னு" கேட்க, "நான் என்னோட கடைய நினைச்சு தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உள்ள வாங்க. உள்ள வந்து உங்களுக்கு புடிச்சத சாப்பிடுங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் அங்க உள்ள சாப்பாடுலாம் பாக்குறான். பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. இவள பாத்தீங்கன்னா, "இன்னும் சாப்பிடுங்க. உங்களுக்காக இன்னும் புதுசு புதுசா வச்சிருக்கேன்னு" இவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "தலைவரே, வர வர அரசிய பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த அளவுக்கு டீப்பான லவ்வா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. அதனால உனக்கு என்னடா பொறாம? நான் என் பொண்டாட்டிய காதலிக்காம பின்ன உன்னையா காதலிப்பேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி காதலிங்க, காதலிங்கன்னு" இவனும் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, "நான் என்னோட பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த சர்ப்ரைஸ பார்த்து அப்படியே வியந்து போயிடுவா. அந்த மாரி ஏதாவது பண்ணுடான்னு" சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ கடையோட முதல் நாள் வசூல பாக்குறா. பார்த்தா 5000 வெள்ளி நாணயங்கள் இவ சம்பாதிச்சிருக்கா.
அத பார்த்தவுடனே இவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, இனிமே நான் சுதந்திர பறவை ஆயிட்டேன். என்னால தனியா ஒரு நாளைக்கு 5000 வெள்ளி நாணயம் சம்பாதிக்க முடியும்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு, இப்ப என்ன சொல்றான்னா, வர வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம கடையில ஸ்பெஷலான சாப்பாடுலாம் செய்யணும். முக்கியமா என்னோட புருஷன இன்வைட் பண்ணணும். அவரு வந்தா தான் கூட்டமே கூடும்ன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தவொன்னே ஒரு நிமிஷம் இவளே ஒரு மாரி ஹீரோவையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க. என்னடி யோசிக்கிற? அவரு அரசர். அவர விட்டுட்டு போறது தான் நல்லதுன்னு இவளே சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நான் யாருக்காகவும், எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்ல தெரியுமா? இந்தாங்க டைவர்ஸ் பேப்பர். சீக்கிரமா என்ன டைவர்ஸ் பண்ணுங்கன்னு" இவ டைவர்ஸ் பேப்பர குடுக்க, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிர்றான். "நீ என்ன விட்டு தனியா போகணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, அதுக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இந்த கடைய ஆரம்பிச்சதுக்கான மெயின் ரீசனே அதுதான். நான் உங்கள விட்டு போனதுக்கு அப்புறமும் நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த கடைய ஆரம்பிச்சேன். இப்ப நான் நெனச்ச மாரி சம்பாதிச்சுட்டேன். பாத்தீங்களா? 5000 வெள்ளி காசு. இனிமே நான் டைவர்ஸ் வாங்குனாலும் சந்தோஷமா வாழ முடியும். இந்தாங்க சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா உன் புருஷன்கிட்ட இப்படி பேசுவேன்னு ஹீரோ அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. என்ன அரசே இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காதுல்ல. சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணுங்க. எனக்குன்னு லைஃப் இருக்கு. நான் போய் என்னோட லைஃப பாக்கணும்னு சொல்ல, இல்ல என்னால உனக்கு டைவர்ஸ்லாம் தர முடியாது. நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும். என்ன நடந்தாலும் சரி, நீ என் பொண்டாட்டி தான்னு சொல்லிட்டு இருக்க. இவளால ஹீரோ சொல்றத நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர புடிச்சு கிழிச்சு போட்டுட்டு, நான் உனக்கு டைவர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க இப்படிலாம் கிழிச்சு போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் வேற பேப்பர அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா? மொத்தம் 10 பேப்பரு. இதுல எதுல வேணாலும் நீங்க சைன் பண்ணலாம்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "டேய் இந்த பேப்பர் எல்லாத்தையும் போய் எரிச்சிடுறா" அப்படின்னு சொல்லி அவன் அசிஸ்டன்ட்ட குடுக்க, அவன் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். இவன் இப்படி பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் தானே கேட்கிறேன். ஆக்சுவலா டைவர்ஸ் கேட்டது நீங்க தான். இப்ப அந்த டைவர்ஸ நான் கேட்கிறேன். ஒரு சைன் பண்றதுக்கு என்னம்மா?" அப்படின்னு சொல்ல, "ஸ்டார்ட்டிங்ல இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அந்த தப்ப கிளாரிஃபை பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு" இப்ப ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அரசே எதுக்காக எனக்கு முத்தம் குடுத்தீங்க? முத்தம்லாம் குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்ல, "முத்தம்லாம் குடுக்க விரும்பல. எனக்கும் உனக்கும் ஒரு குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. வாரிசு வேணும்னா என்கிட்ட ஏன் கேட்கிறீங்க? உங்க பொண்டாட்டி கிட்ட போய் கேளுங்கன்னு" சொல்ல, இவ ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் எடுத்து குடுக்குறான். அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இனிமே இந்த மாளிகைக்கு நீ தான் மகாராணி" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினால சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இந்த டோக்கன் வாசமல்லி கிட்ட இருந்தது. அவ தான் அங்க உள்ள எல்லாரையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்ப அந்த டோக்கன் ஹீரோயின் கிட்ட வந்துருச்சு. இப்ப அத பார்த்த உடனே இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்க. "என்ன இதுக்கப்புறம் என்கிட்ட டைவர்ஸ்லாம் கேட்க மாட்டல்ல? ஏன்னா அந்த அரண்மனையில உன் விருப்பப்படி இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்ட்டு சந்தோஷமா ஹீரோ மேல சாஞ்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வாசமல்லிய தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. அரசர் கூட ஒண்ணா இருந்து நான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னா, இந்த நாடே எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அரசர் ஆல்ரெடி அந்த ஜில் ரூமுக்கு கூப்பிட்டுட்டாருன்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஹீரோயின பாக்க தான் போறா. இப்ப அவ ஹீரோயின பாத்து, "எவ்வளவு தைரியம் இருந்தா அரசரையே நீ செட்யூஸ் பண்ணுவ? அவரு எனக்கு தான் சொந்தம். நீ இந்த வீட்ட விட்டு போக வேண்டியவன்னு சொல்லிட்டு இருக்க. நான் செட்யூஸ் பண்றேனா? என்னப்பா அது கொடுமையா இருக்கு. சொந்த புருஷன் கூட பேசினா செட்யூஸ்ன்னு சொல்வீங்களான்னு?" ஹீரோயின் அவள புடிச்சு கலாய்ச்சுட்டு இப்ப அவள திட்டிட்டு இருக்க. "என்னடி என்னைய திட்டுற? நான் உனக்கு மகாராணி. அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா? நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும்னு" இவ ஹிரண்ட்ட சண்டைக்கு போயிட்டு அவள அடிக்கிற மாரி போக, ஹிரண் அவள புடிச்சு அங்க உள்ள கேக்ல தள்ளி விட்டுறா. பார்த்தா வாசமல்லி முகம் ஃபுல்லா ஒரே கேக்கா போயிருது. இப்ப ஹீரோயின் இப்படி பண்ண உடனே அவள பாத்தீங்கன்னா, "அடியே உன்ன கொல்லாம விட மாட்டேன்டி ஜில்லுன்னு" இவ கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன பிரச்சனை? என்ன சண்டை?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் ஓடி போயிட்டு, "வந்தது வாசமல்லி. ஆனா நான் திருடங்கன்னு நெனச்சு அவ மேல கேக் காப்பிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அரசே. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்ல, அவ சொல்றத நம்பாதீங்க. அவ பொய் சொல்றான்னு சொல்ல, அவ தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றால. இந்த ராத்திரி நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு போன்னு ஹீரோ அவள தொரத்தி விட்டுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, "மேடம் உங்களோட மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அரசர் என்னோட ரூமுக்கு வரதா கேள்விப்பட்டேன். நீங்க நல்லா ஃப்ரீயா தூங்கணும்ல. அதனால தான் உங்களுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தூங்குங்க. நான் போய் கீழ படுத்துக்கிறேன்னு" இவ போய் கம்முனு கீழ படுத்துறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வாசமல்லிய தான் காட்டுறாங்க. வாசமல்லி அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, "அவளோட கடைய நம்ம நாசம் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி அவளோட தூக்கத்த கெடுத்தாகணும். இந்த எலிய தூக்கிட்டு போய் அவளோட ரூமுக்குள்ள விட்டுடு. அவ இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குனா தான் நாளைக்கு கடையில போய் வேல பாப்பா. இன்னைக்கு அவ நிம்மதியாவே தூங்கக்கூடாதுன்னு எலிய தூக்கிட்டு போய் ஹீரோயினோட ரூம்ல விட, இப்ப ஹீரோயின் அவ ரூம்ல தூங்கலான்னு வரா. வந்து பார்த்தா பெட்ல இந்த எலி தான் இருக்கு. இப்ப இந்த எலிய கையில வச்சுட்டு, "ஆஹா! இந்த எலிக்குட்டி பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு" சொல்ல, எல்லாமே வாசமல்லியோட வேல தான். அவங்க தான் உங்க தூக்கத்த கெடுக்கிறதுக்காக இத ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, நான் அவளோட தூக்கத்த கெடுக்கிறேன் பாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் உங்களுக்கு செலவுக்கு எந்த காசு குடுக்க கூடாதுன்னு மகாராணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, பரவால்ல விடு காசு தானே போனா போது.
ஆனா அவள ஒரு வழியாக்காம விட மாட்டேன்னு இப்ப ஹீரோயின் வாசமல்லிய பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப அவள பாத்து, "அரசி இந்த மாசம் எனக்கு காசு குடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பாத்தா பாவமா தெரியலையான்னு" சொல்ல, என்ன பண்றது? என் முடிவு அப்பப்ப மாறிட்டு இருக்கு. என் மனசு என்ன சொல்லுதோ அததான் கேட்பேன்னு சொல்லிட்டு இவ ஒரு சூப்ப குடிச்சிட்டு, இப்ப அவ என்ன சொல்றான்னா, "உண்மையாவே உன் கையில ஏதோ மந்திரம் இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சமைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சூப் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு" சொல்ல, "இதுக்கான இன்கிரீடியன்ட்ட குடுத்ததே நீங்க தானே. நீங்க குடுத்த அந்த 2 எலிக்குட்டி இல்லாம என்னால அத பண்ணியிருக்க முடியாதுன்னு" சொல்ல, இவளுக்கு தூக்கி வாரி போடுறது என்னது எலிக்குட்டியான்னு. இப்ப வாசமல்லிய பாத்தீங்கன்னா, அதே இடத்துல வாந்தி எடுத்துட்டு, "உன்ன சும்மா விடமாட்டேன். எலிய சமைச்சா எனக்கு போடுற, உனக்கு என்ன பண்றேன் பாரு. சீக்கிரம் போய் கம்ப எடுத்துட்டு வாடின்னு" சொல்ல, மகாராணி அவசரப்படாம இந்த பக்கம் பாருங்கன்னு அவ அந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி விட, பார்த்தா அதுல டிராகன் இருக்கு. அத பார்த்தவன வாசமல்லி ஆன்னு கத்திட்டு அதே இடத்துல மயக்கம் போட, இவ கத்துன சவுண்ட் கேட்டவுடனே ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பயப்படாத இந்த டிராகன நான் பாத்துக்கிறேன்னு இவ சண்டைக்கு நின்னுட்டு இருக்க. அரசே அத பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது சாதாரண படம் மட்டும் தான் ஹீரோன்னு சொல்ல, "என்னது படமா? இதெல்லாம் எப்படி நீ உருவாக்குற? என்னால அத நம்பவே முடியலன்னு" இப்பவே வாசமல்லிய பார்க்க தான் போறான். வாசமல்லி உனக்கு என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்க, அரசே நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உங்களோட பொண்டாட்டி குடுத்த சூப்புனால தான் எனக்கு இப்படி ஆயிருச்சு. இவ ஏதேதோ மந்திர வித்தையெல்லாம் காட்டி என்ன மயக்கம் போட வச்சுட்டு இருக்கான்னு ஹிரண் மேல பழிய போட்டுட்டு இருக்க. இப்ப ஹிரண் பாத்தீங்கன்னா, ஐயோ அக்கா என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்ன வேணும்னா பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கும் தானே நீங்க குடுத்த எலிக்குட்டிய உங்களுக்கே சமைச்சு குடுத்தேன்னு சொல்ல, என்னது எலிய சமைச்சு குடுத்தியான்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஆமா அரசே, அக்கா என்கிட்ட 2 எலிக்குட்டிய குடுத்து சமைக்க சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் ஸ்பெஷலா பண்ணி குடுத்தேன்னு சொல்ல, இப்ப அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "எவ்வளவு தைரியம் இருந்தா எலி எடுத்துட்டு வந்து அவ கிட்ட குடுப்ப?" அப்படின்னு ஹீரோ அவள பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. "இல்ல, இல்ல நான் ஏதோ வேணும்னு பண்ணலன்னு வாசமல்லி சொல்லிட்டு இருக்க." இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கால பிடிச்சுட்டு, "அரசே, அக்கா மனசு கோணாதபடி தான் நான் நடந்துக்கிட்டேன். ஆனா அக்காக்கு தான் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க." ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சு போயிருது இது எல்லாமே வாசமல்லியோட வேலைதான்றது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, செம காண்டாயிட்டு அவள பார்த்து முறைச்சிட்டு இருக்க. அவ அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹிரா அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹிரனோட அசிஸ்டன்ட் பண்ண கூப்பிட்டு அவ எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்கா இது புதுசு புதுசா வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு சொல்ல அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிரன் அவளோட கடைக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் உள்ள விட மாட்டேங்கிறான். இளவரசி நீங்க உள்ள போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்ல, என் கடை தான் எனக்கு எல்லாமே. என் கடைக்குள்ள மட்டும் என்ன விடலைன்னா உன்னை கொன்னு போட்டுருவேன் நானு. இவ எட்டி உதஞ்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ பியானோ வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். அவன் இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு வாசமல்லிக்கு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அரசர் இவளுக்காக என்னன்னே தெரியாததெல்லாம் கத்துக்கிட்டு இப்படி மாறிட்டாருன்னு இவ பொறாமப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம், "இது எல்லாமே பிடிச்சிருக்கா ஜில்லு? எல்லாம் உனக்காக தான். இந்த பாட்டு மட்டும் இல்ல, நானும் உனக்கு தான் சொந்தம்ன்னு" சொல்லிட்டு இவன் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க. "அரசே, நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எதுக்கு நடு வீட்டுக்குள்ள கொடை புடிச்சிட்டு இருக்கீங்க? பார்க்க ரொமான்டிக்கா இல்ல, காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருந்தா என்ன? என் ஜில்லுக்கு புடிச்சிருந்தா எனக்கு அதுவே போதுன்னு" இவங்க 2 பேரும் பேசுறத வாசமல்லி பார்த்த உடனே, அவ வயித்துல கேஸ் அடுப்ப பத்த வச்ச மாரி இருக்கு. இப்ப இந்த வாசமல்லி பாத்தீங்கன்னா, யாருக்கு தெரியாம வெய்ய பாக்குறதுக்காக போறா. இப்ப வெய்ய பாத்து என்ன சொல்றன்னா, "அந்த ஜில்லு உன்ன ரொம்ப நம்புறான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அத விட இன்னொன்னு என்ன தெரியுமா? நீ அவள காதலிக்கிற அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும். நான் சொல்றபடி பண்ணேன்னா அந்த ஜில்லு உனக்கு கிடைப்பா" அப்படின்னு இவன் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வெய் பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு தான் போறான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிசினஸ பரப்புறதுக்காக. இப்ப அவங்க 2 பேரும் வண்டியில இப்படி போயிட்டு இருக்க, அவங்களோட வண்டிய யாருன்னே தெரியாதவங்க வந்து நிப்பாட்டுறாங்க. எல்லாம் இந்த வாசமல்லியோட வேலைதான். இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, "இளவரசிக்கு பிரச்சனை. அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு வாசமல்லியோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "உங்களோட பொண்டாட்டி வெய் கூட ஓடி போயிட்டாங்கன்னு" ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "அரசே, கண்டிப்பா இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லன்னு சொல்ல, சீக்கிரம் ஆளுங்கள அனுப்பி என் பொண்டாட்டிய காப்பாத்து. அவ இந்த ஊர விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு" ஹீரோ அவள காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் வெயி, ஹீரோயின் 2 பேரும் அவங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாழடைஞ்ச வீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஒயின குடிச்சிட்டு வெய் கூட பேசிட்டு இருக்க. அவளுக்கு லைட்டா தல சுத்துற மாரி இருக்கு. அந்த ஒயின்ல ஏதோ மயக்க மருந்து கலந்துட்டாங்க. அத குடிச்ச உடனே ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட, இப்ப அந்த இடத்துக்கு வாசமல்லி தான் வரா. இப்ப அவ வந்து, "இவளோட மான மரியாதைய கெடுக்கணும்னு நான் எதுவும் பண்ணல. அவ உனக்கு சொந்தமாயிட்டா எனக்கு அதுவே போதும். நம்ம பிளான் படி எல்லாமே நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹிரைன் டக்குன்னு கண்ண முழிக்க, கரெக்ட்டா வாசமல்லிக்கு மயக்கம் வர்ற மாரி அவ கீழ விழ, இப்ப ஹிரைன் பாத்தீங்கன்னா, "என்ன வாசமல்லி போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களான்னு" அவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. வாசமல்லி வெய்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம்,
கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருப்பா. வெய் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல பையன் போல. ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ என்ன சிக்கல்ல மாட்ட வைக்கணும்னு நெனச்சா, நான் அவள சிக்கல்ல மாட்ட வச்சுர்றேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்ம 2 பேருக்கு எதுவும் ஆகாதுன்னு 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்றது உண்மதான். ஆனா அவ அரசரோட பொண்டாட்டி. நான் அவள நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். நீ நெனைக்கிற மாரி தப்பான கண்ணோட்டத்துல நான் அவள பாக்கலன்னு வெய் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சும்மா அவன பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காம, உன் தப்பு என்னன்றத ஒத்துக்க. உன்னோட உண்மையான முகத்த இன்னைக்கு அரசருக்கு காட்டப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வெயி 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "இந்த ராத்திரி நேரத்துல இவன் கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. "என்ன அரசே உங்க கண்ல பொறாம தெரியுது. என் மேல அவ்வளவு காதலா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ டக்குன்னு அமைதியாயிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டா என் பொண்டாட்டிய விட்டு தள்ளி இருன்னு லாஸ்ட் டைமே சொன்னேன்ல. நீ திருந்தவே மாட்டியான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்னங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாரி பழகிட்டு இருக்கோம். எனக்கும் அவருக்கும் நீங்க நினைக்கிற மாரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம, நான் இந்த இடத்துல உங்களோட பொண்டாட்டிய தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என்னது வாசமல்லிய பார்த்தியான்னு ஹீரோ கேட்கிறான். ஆமா, வாசமல்லி இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு வாசமல்லிய தான் காட்டுறாங்க. இப்ப வாசமல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா 2 பேர்கிட்ட மாட்டிக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் வாசமல்லிய பார்த்த உடனே, "நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கன்னு" அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு வாசமல்லிய கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, "அரசே நான் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது இவ தான்" அப்படின்னு சொல்ல, "உன் கண்ணு 2 ஏன் சிவந்து போயிருக்கு? யாரு தப்பு பண்ணா? நாங்க 2 பேரும் இந்த வழியா வர்ற விஷயம் உனக்கு தான் தெரியும். சோ வேணும்னே என்ன மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக தானே பிளான் பண்ண. பார்த்தா அந்த வழியில நீயே மாட்டிக்கிட்டேன்னு" ஹீரோயின் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்ன என்னோட பொண்டாட்டியா மதிச்சு உனக்காக நெறைய இடம் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். இனிமே நீ என்னோட பொண்டாட்டியா இருக்க தகுதியே இல்லாத ஆளு. சீக்கிரம் உன்ன டைவர்ஸ் பண்றேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்தாங்க அரசே, சீக்கிரமா அந்த டைவர்ஸ் லெட்டர குடுங்கன்னு" இவ கையோட எடுத்துட்டு வரேன். இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த டைவர்ஸ் லெட்டர கீழ தூக்கி போட்டுட்டு, "இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க." இத பார்த்த உடனே வாசமல்லி செம காண்டாகிறான். "அடியே ஜில்லு, உன்ன சும்மா விட மாட்டேன். என் வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணம் நீ தானே." ஹீரோயின பார்த்து திட்டிட்டு இருக்க. "என் பொண்டாட்டி முன்னாடி கை நீட்டி பேசுற வேலை வச்சுக்காதன்னு" ஹீரோ அவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப இந்த ஜில்ல பாத்தீங்கன்னா, "எனக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைக்க கூடாதுன்னு" கத்தி எடுத்துட்டு ஹீரோயின குத்துற மாரி வர, ஹீரோயின் அத பார்த்துட்டு ஹீரோவ புடிச்சு தள்ளி விட, இவ கேப்ல பூந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உன்ன கொன்னே தீருவேன்னு" மறுபடியும் ஹீரோயின குத்துற மாரி வர, ஹீரோயின் தள்ளி போயிடுறா. பார்த்தா வாசமல்லி அங்க உள்ள பள்ளத்துல விழுந்து அதே இடத்துல இறந்து போயிடுறா. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க இறந்தத பார்த்த உடனே எனக்கு மயக்கமா இருக்கேன்னு இவ ஹீரோவ கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இனிமே என்னோட லீகலான பொண்டாட்டி நீ தான். இந்த நாட்டோட அரசியும் நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? என்னால அத நம்பவே முடியல. எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அரசரேன்னு" இவன் ஹீரோவோட கன்னத்துல மாறி மாறி முத்தம் குடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் முழுமையான புருஷன் பொண்டாட்டியா மாறலையேன்னு, இவன் ஹீரோயின தூக்கி வச்சுட்டு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்க வேண்டியதுதான். அதுக்கான ப்ராசஸ பாக்கலாமா அப்படின்னு சொல்லி, அவள கூட்டிட்டு பெட்ரூம்க்கு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா சந்தோஷமா போயிட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. எனக்கு பர்சனலா இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.